இயன்றதை செய்வோம் இல்லாததற்கே என்ற கேப்டன் அவர்களின் பொன்மொழி போல நாம் வாழ்வோம் என்று உறுதிமொழி கொள்வோம். 1. இன்று வருடத்தின் கடைசி நாள், நாளை வருடத்தின் முதல் நாள். நேற்று நடந்ததை மறந்து விடுவோம், நாளை நடப்பதை எதிர்கொள்வோம் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி கொள்வோம். ஏனென்றால் நாளை நாம் அனைவரும் ஒவ்வொருவரையும் பழிவாங்க நினைக்காமல் நம்மோடு பயணிக்க நினைக்கலாம். ஏனென்றால் இன்று வாழ்க்கையில் இன்று நீ நாளை நான் நாளை யாரோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க பழிவாங்க நினைக்காதீங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களையும் ஒரு பாட்டாக சேர்த்துட்டு போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்தா ஒரு கோடீஸ்வரர், பெரும் கோடீஸ்வரர், எல்லாத்தையும் அடித்து போடுனாரு. சாகும்போது யாருமே இல்லை. கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டாங்க. 4 பேர் கூட இல்லை. அவரை கொண்டு போயிட்டு எரித்து கொஞ்சோண்டு சாம்பல் கொண்டு வந்தாங்க. அவர் சேர்த்து வச்ச பணம் என்ன, சேர்த்து வச்ச கார் என்ன, சேர்த்து வச்ச பங்களா என்ன, சேர்த்து வச்ச சொத்து என்ன? ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டால் அதான் வாழ்க்கை. அதே மாதிரி கடவுள் நிறைய கொடுப்பாரு. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, அடுத்தவங்க கொடுத்து அழகு பார்க்கறதுக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது. 1. 2வது, அதிகாரங்கிறது அகந்தையின் முதல் படி. அதை புரிஞ்சவன் தான் மனிதப்படி. அகதையை புரிஞ்சுக்கிட்டவன் அடிமை. இன்று இல்லை என்றும் உன் வாழ்வில் எந்த சந்தோஷத்தையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, வாழ முடியாது. இதை புரிஞ்சுக்கோ. 2வது, காசுங்கிறது கடவுள் நினைக்காத, நம்மளை விட்டு போகிற ஒரு விஷயமாக நினச்சிக்கோ. காசு சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் மனுஷன் சம்பாதிக்க கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ போகும்போது ஒருபோதும் காசை கொண்டு போவதில்லை, நல்ல மனித நேயத்தை கொண்டு போகிறாய் என்று புரிந்து கொள். அப்போதான் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் திக்குவாயி. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இன்றதை செய்வோம் இல்லாததற்கே, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும் என்று கேப்டன் பொன்மொழி போல வாழ்ந்து இந்த விண்ணுலகை விட்டு செல்வோம் என்று உறுதி கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.